அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இனி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்க அப்படின்னா நான் எப்ப வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நாம டிஜிட்டல் கோல்டு சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் பதில பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட எண்ட்ல நான் Upstox ட்ரேடிங் அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நாம டிஜிட்டல் கோல்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஜிட்டல் கோல்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோல்டோட மாச பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சியை சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு 2000 ரூபாய்க்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டுல அந்த 2000 ரூபாய்க்கு எவ்வளவு கிராம் ஆஃப் கோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அந்த அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாலெட்ல போய் சேவ் ஆயிடும். ஓகேங்களா, இப்படிதான் வந்து உங்களோட டிஜிட்டல் கோல்டு வந்து உங்களோட வாலெட்டுக்கு போறது. ஓகேங்களா, ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற டிஜிட்டல் கோல்டு வந்து எந்த அளவுக்கு சுத்தமானது, எத்தனை கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுட் வரும். ஓகேங்களா, சோ அதுக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற டிஜிட்டல் கோல்டு வந்து 99.9% பியூரிட்டியும் 24 கேரட் கோல்டு தான் நம்ம அப்ஸ்டாக்ல வாங்குறோம். ஓகேங்களா, இந்த பியூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோல்டு செல்லர்ஸ்க்கும் வித்தியாசப்படும். ஓகேங்களா, சோ நான் வந்து அப்ஸ்டாக்ல போறதுனால நான் உங்களுக்கு வந்து அப்ஸ்டாக்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை சொல்றேன். ஓகேங்களா, மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு நம்ம வாங்குறோம் இல்லையா, அதை வந்து எந்த அளவுக்கு செக்யூரா சேவ் பண்ணி வைக்கிறாங்க, அதோட மட்டும் இல்லாம அதை யாரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற கேள்விதான். ஓகேங்களா, இதுக்கான பதில் பாத்தீங்க அப்படின்னா பிரிங்க் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து நம்ம வாங்குற டிஜிட்டல் கோல்டு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்டாக்கு சொல்றேன். ஓகேங்களா, அதோட மட்டும் இல்லாம நம்ம பிசிக்கல் கோல்டு வாங்குறத கம்பேர் பண்றதை விட இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து ரொம்ப செக்யூரானது, நம்ம வந்து திருட்டு பயம் இருக்காது. நெக்ஸ்ட் நாம டிஜிட்டல் கோல்டுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்விதான். ஓகேங்களா, குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட ₹1 இருந்தாலே போதும் நீங்க டிஜிட்டல் கோல்ட வாங்கலாம். ஓகேங்களா, அதே போல அதிகபட்சம் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டவுட் வரும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 1,99,999 ரூபாய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது 2 லட்சம் ரூபாய் ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க 2 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க வாங்கிக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த டிரான்சாக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் கோல்டு வாங்கலாம். அதுக்கு மேல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா. ஓகேங்களா, சோ இவ்வளவுதான் வாங்கணும் கோல்டு, இவ்வளவுதான் வாங்க, இதுக்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கோல்டு வாங்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஆனா குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட ₹1 இருந்தாலே போதும் நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்ஸ்டாக்ல. ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு வாங்குறதுக்கு ஏதாச்சும் டைமிங் இருக்குதா, இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள தான் வாங்க முடியுமான்ற கேள்வி வரும். அந்த மாதிரி டைமிங் வந்து எதுவுமே கிடையாது. நீங்க 24/7 நீங்க எந்த டைம்ல வந்தா நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நான் கோல்டு வாங்கி எத்தனை நாளுக்குள்ள நான் செல் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி வரும். இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் வாங்கி 5 நாள் கழிச்சு நம்ம கோல்டே செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க செல் பண்ற அமௌண்ட் டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டுக்கு செய்கூலி சேதாரம் ஏதாச்சும் இருக்குதா, ஜிஎஸ்டி ஏதாச்சும் அப்ளை ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் தான் வந்து டிஜிட்டல் கோல்டுக்கு அப்ளை ஆகும். அதுவும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3% தான். ஓகேங்களா, சோ நீங்க வந்து செய்கூலி சேதாரம் வந்து டிஜிட்டல் கோல்டுக்கு கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஜிட்டல் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 99.9% பியூராகவும் 24 கேரட் கோல்டு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த டிஜிட்டல் கோல்ட எந்த டைம்ல வேணா எப்ப வேணா உங்க மொபைல் இருந்தாலே போதும் நீங்க கோல்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதிகமான அமௌண்ட் நம்ம சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா தான் நம்மளால போயிட்டு தங்கத்தை வாங்க முடியும். ஓகேங்களா, ஆனா டிஜிட்டல் கோல்டு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட மினிமம் ₹1 இருந்தாலே போதும் நம்ம தங்கத்தை வாங்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஏழை எளிய மக்களும் வந்து ஈஸியா தங்கத்தை வாங்குறதுக்கான ஒரு வழி தான் இந்த டிஜிட்டல் கோல்டு. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல சொன்னது மாதிரி தான் டிஜிட்டல் கோல்டு வந்து பிசிக்கல் கோல்டு கம்பேர் பண்றதை விட ரொம்ப சேஃப் ஆனது. ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு சம்பந்தமான சந்தேகம் எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். இப்போ நம்ம எப்படி அப்ஸ்டாக் ட்ரேடிங் அப்ளிகேஷன்ல டிஜிட்டல் கோல்ட பை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் உங்களோட ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்ன்ற பேஜ் தான் வந்து ஓபன் ஆகும். கீழே வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கேட்கும். ஓகேங்களா, அந்த இன்வெஸ்ட்ன்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுற இந்த ஸ்கிரீன் தான் ஓபன் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து டிஜிட்டல் கோல்டு சம்பந்தமா தான் போட்டிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பை ஆர் சேல் கோல்டு அப்படின்னு சொல்லிருக்கும், கோல்டு போர்ட்போலியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பை ஆர் செல் கோல்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் ஓபன் ஆகும். டிஜிட்டல் கோல்டுனா என்ன, எவ்வளவு பியூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து பை நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பை நோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லாக்இன் டைம் காமிக்கும். என்ன அதுல 5 மினிட்ஸ் லாக்இன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னவோ நீங்க அந்த பை ஆர் செல் கொடுக்குறப்ப அந்த பிரைஸ்ல லாக் ஆயிடும். ஓகேங்களா? சோ நீங்க அந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த 5 நிமிஷத்துக்குள்ளவே முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப என்ன பிரைஸ் லாக் ஆயிருக்கோ உங்களுக்கு அந்த பிரைஸ்ல கிடைக்கும். இல்ல அப்படின்னா 5 நிமிஷம் கழிச்சு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு அப்ப என்ன பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ் லாக் இன் ஆகும். ஓகேங்களா? சோ உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து நீங்க 5 மினிட்ஸ்க்குள்ளவே கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த 2 பாக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ் வந்து நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் போடுறதுக்கு, அது கீழே இருக்கிற பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு கிராம் ஆஃப் கோல்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்றத பத்தி காமிக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து அமௌண்ட் என்டர் பண்ணாலே போதும், அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த கோல்டோட கிராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அது நீங்க வந்து போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு குத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த வெரிஃபிகேஷன் பேஜ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் நீங்க கோல்டு வாங்குறீங்க, எத்தனை கிராம் ஆஃப் கோல்டு, நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து அதில் போட்டிருப்பாங்க. நீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கீழே வந்து பை நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. பை நோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களால டைரக்டா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து கோல்டு வாங்குறதுக்கு அமௌண்ட் யூஸ் பண்ணிக்க முடியாது, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா யூஸ் பண்ண முடியும். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யூபிஐ இருந்தா அது மூலியமா இல்ல நெட் பேங்கிங் மூலியமா நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு அமௌண்ட் பேங்க்ல இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பர்ச்சேஸ் ஆயிடும். பர்ச்சேஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், கோல்டு போர்ட்ஃபோலியோ இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோல்டு போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு கிராம் கோல்டு வாங்குனீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்ஸ்டாக் ப்ரோல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸியான மெத்தட். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.